நம்மத்தில் அதிசீக்கிரமாக வர இருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த மாலை வேளையிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த சுவிசேஷ கூட்டத்துக்காக நாங்கள் எழுந்திருந்து ஒரு பாடலை பாடுவோம். தயவு செய்து பின்னாடி இருக்கிறவர்கள் வந்து முன்னால் அமர்ந்து கொள்ளுங்கள். முன் ஆசனங்களுக்கு வாங்கள். பின்னாடி பின்பாக வருகிறவர்கள் பின்பாக இருக்கிற ஆசனங்களில் அமர்ந்து கொள்வார்கள். எழுந்திருந்து நாங்கள் இந்த பாடலை பாடுவோம். நன்றியோடு நான் துதி பாடுவேன். ஜெபம் செய்வோம். சகோதரன் சூசி அவர்கள் வந்து ஜெபித்து இந்த கூட்டத்தை ஒப்புக் கொடுப்பார். நாம் ஜெபம் செய்வோம். இரக்கத்தின் கிருபையுள்ள அன்பின் ஆண்டவரே சாமி, இந்த மாலை நேரத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன், துதிக்கிறேன், போற்றுகிறேன். ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவன், எங்கள் மத்தியில் இருக்கிற தேவனுக்காக கோடடி செலுத்தணும் சாமி. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த வருடத்தில் நீர் எங்களோட கூட இருந்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வளர்ந்ததுக்காக கோடடி செலுத்தணும் சாமி. தமிழ் சுவிசேஷ கூட்டத்தை வைக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரே சாமி, முதல் ஆண்டவரை செவ்வாய்க்கிழமை தமிழ் சுவிசேஷத்தில் உம்முடைய பிள்ளைகளை நீர் கூட்டி சேர்த்திருக்காம கோடாடி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, தங்களுடைய சொந்த மொழியில் பாடல்களை பாடவும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் ஆண்டவரே சாமி, இந்த தருணத்துக்காக கோடாடி செலுத்துகிறோம் சாமி. எவருக்கும் இல்லாத சிலாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. பாடல்களை பாடும் நேரத்திலும் ஆண்டவரை இசைக்கருவிய நேரத்திலும் எல்லா நேரத்திலும் உடைய நாமம் மகிமைப்படுவதற்கு உதவி செய்யுமாறு விசேஷம் தாழ்த்திக்கு இருப்பதாவே. இசைக்கருவி வாசிக்கும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருட கூட இருந்து வழிநடத்துமாறு விசேஷம் தாழ்த்திக்கு இருப்பதாவே. பாடல் பாடும் சகோதரிகள் சகோதரர்கள் கூட இருந்துமாறு விசேஷம் தாழ்த்திக்கு இருப்பதாவே. அதுபோல் விசேஷமாக சபை வழிநடத்தும் சகோதரோட கூட இருக்குமாறு விசேஷம் தாழ்த்திக்கு இருப்பதாவே. ஆண்டவரே, அதுபோல் விசேஷமாக ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை கொண்டு வரும் தாசனுக்காக ஆண்டவரே, அவர் கொண்டு வரும் வார்த்தை மூலம்
உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவரை பலப்படுவதற்கு நீர் எங்களை ஒருக்கு உதவி செய்யுமாறு விசேஷம் தாழ்த்துக்கிறப்பிதாவே. யார் யார் என்னென்ன பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய சந்தையில் வந்து நாங்கள் அமர்க்கும் நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு மன ஆறுதலை தர தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையின் மூலம் உம்முடைய பிள்ளைகளுக்கு மன ஆறுதலை கொடுக்குமாறு விசேஷம் தாழ்த்துக்கிறப்பிதாவே. ஆண்டவரே விசேஷமாக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாசித்து ஆண்டவரை எங்கள் மொழியில் கேட்பதற்கு கொடுத்திருக்கிற தாய்வுக்காக, அதுபோல் விசேஷமாக வழியில் வந்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை ஜெபிக்கிறேன். நீரே அவர்கள் அது சீக்கிரம் கூடி சேர்க்குமாறு விசேஷம் தாழ்த்துகிறேன் பிதாவே. ஆண்டவரே இந்த கூட்டத்தை தொடக்கத்திலிருந்து முடிவு வரை உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்கு உதவி செய்யுமாறு விசேஷம் தாழ்த்துகிறேன் பிதாவே. ஆண்டவரே உம்முடைய நாமம் உயரவும் நாங்கள் தாழவும் நீர் உதவி செய்யுமாறு விசேஷம் தாழ்த்துகிறேன் பிதாவே. மீதியான நேரத்தை முற்றும் அவருடைய திருப்பாதத்தில் ஒப்புக்கொடுத்து எங்களுக்காக மரித்து உயிர்த்த இயேசு நாமத்தினால் ஜெபத்தை எடுக்க நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் இன்னும் ஒரு சில பாடல்களை பாடுவோம். இருந்த வண்ணமாக எங்கள் கரங்களை தட்டி உற்சாகமாக நாங்கள் பாடுவோம். நாங்கள் குறிப்பிட்ட விசுவாசிகள், குறிப்பிட்டவர்கள் மாத்திரம் இருக்கிறபடினாலே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சத்தமாக உற்சாகமாக பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் என்கிற பாடலை பாடுவோம். அருமையான பாடல் இது. ஆதி காலம் முதல் கேட்கப்படுகிற பாடப்படுகிற ஒரு அருமையான பாடலாக இருக்கிறது. நாங்கள் இன்னும் ஒரு பாடலை பாடப் போகிறோம் எல்லோரும் சேர்ந்து. அதுக்கு பிறகு ஒரு விசேஷித்த பாடலை நாங்கள் கேட்க போகிறோம். அந்த பாடலுக்காக நாங்கள் ஆயத்தப்படுவோம்.
நாங்கள் இந்த பாடலை நாங்கள் எங்கள் கரங்களை தட்டி இருந்த வண்ணமாக நாங்கள் பாடுவோம். அடைக்கலமே உமது அடிமை நானே என்கிற பாடலை பாடுவோம். சகோதரி நயமி அவர்கள் வந்து ஒரு பாடலை பாடுவார். நிலைப்படுத்துவார் அவர், பலப்படுத்துவார் அவர், விழுகின்ற போதில் காலூன்று செய்கின்றார். மன எளிமையுள்ளோரே கனப்படுத்தி உயர்த்துவார், என் பக்கத்தில் நிற்பார், ஜெயம் பெற்று வாழவே. நிலைப்படுத்துவார் அவர், பலப்படுத்துவார் அவர், விழுகின்ற போதில் காலூன்று செய்கின்றார். மன எளிமையுள்ளோரே கனப்படுத்தி உயர்த்துவார், என் பக்கத்தில் நிற்பார், ஜெயம் பெற்று
கிருபா பொக்கிஷமே என் பரம கோயவனே உம் கரத்தில் தானே என் ஜீவன் உள்ளது மாதேவா உம் ஆலோசனை எல்லாம் என்றும் பெரியவே நாம் யோகிக்க தோடா காரியங்கள் எல்லாம் லேசாய் செய்கிறீர் மாதேவா உம் ஆலோசனை எல்லாம் என்றும் பெரியவே நாம் யோகிக்க தோடா காரியங்கள் எல்லாம் லேசாய் செய்கிறீர் ஆமும் எல்லாம் முடியும் அதை மொத்தம் மாற்ற முடியும் உம் நாமத்துக்கே என்றென்றும் எல்லா மகிமையும் ஆமும் எல்லாம் முடியும் அதை மொத்தம் மாற்ற முடியும் உம் நாமத்துக்கே என்றென்றும் எல்லா மகிமையும் இயேசையா இயேசையா உம்மாலே ஆகும் இயேசையா உம்மானை இல்லாமல் ஏதேனும் நடக்குமோ உம் சொல்லை மீறியே சத்துருவும் செய்வனோ உம்மானை இல்லாமல் ஏதேனும் நடக்குமோ உம் சொல்லை மீறியே சத்துருவும் செய்வனோ மாதேவா நீரும் கேடகமாக என்னோடிருந்தாலே என்னை தாக்காதொன்றும் திட்டம் முந்தன் எல்லாம் நம்பிக்கை மாதேவா நீரும் கேடகமாக என்னோடிருந்தாலே என்னை தாக்காதொன்றும் திட்டம் முந்தன் எல்லாம் நம்பிக்கை ஆமும் எல்லாம் முடியும் அதை மொத்தம் மாற்ற முடியும் உம் நாமத்துக்கே என்றென்றும் எல்லா மகிமையும் ஆமும் எல்லாம் முடியும் அதை மொத்தம் மாற்ற முடியும் உம் நாமத்துக்கே என்றென்றும் எல்லா மகிமையும் இயேசையா ஆமென் அல்லேலூயா. இந்த பாடல் வந்து மிக அருமையான ஒரு பாடல். இது இந்தியாவிலே ஆந்திரா தெலுங்கானா பிரதேசத்திலே தெலுங்கில் பாடுகிறது நான் நன்றாக கேட்டிருக்கிறேன் நீண்ட காலமாக. தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அது தமிழிலே மொழிபெயர்த்தவருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். நல்ல அழகாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை நான் தெலுங்கிலே பாடுற இடத்துல நான் கேட்கும் பொழுது, இந்த பாடலை பாடும் பொழுது அநேகர் சபையிலே கண்ணீரோடு பாடுவார்கள். அழுந்து அப்படியே கண்ணீர் ஊற்றும். நான் இருந்திருக்கிறேன் இந்த பாட்டில் பாடுற இடத்துல தெலுங்கில் மிகவும் அருமையாக இருக்கும். இது தமிழில் அழகாக மொழிபெயர்த்திருக்காங்க. முற்காலத்தில் எங்களுக்கு அது ரொம்ப பிரோசனமாக இருக்கும் அந்த பாடல். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் செய்திக்கு கடந்து செல்ல போகிறோம்.
ஒரு பாடலை நாங்கள் பாடப்போகிறோம். கடைசியாக ஆயத்தமாய் இருப்பவரே ஆட்கொண்ட இயேசு வரார் என்கிற பாடலை நாங்கள் பாடுவோம். செய்திக்கு நாங்கள் கடந்து சொல்லுவோம். எழுந்திருந்து பாடுவோம். வரப்பிரசாத் அவர்கள் தேவ செய்தியை கொண்டு வருவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். வந்திருக்கும் அனைவரையும் மீண்டுமாக அன்புடனே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாங்கள் எங்களுடைய பரிசுத்த வேதாகமத்திலே 1 பேதுரு 5வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்கள். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது 11வது வசனங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். நாங்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். தேவனே, இந்த நாளில் நீர் எங்களுடன் பேச இருக்கிற வார்த்தைகளை எங்கள் இருதயங்களில் நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவரே எங்கள் இருதயங்களை திறக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். எனக்கு மரித்து வைத்து இன்றும் ஜீவித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த வசனத்துக்கு நாங்கள் மறுபடியும் வருவோம் செய்தியின் முடிவிலே. ஆக இந்த வாசித்த வசனத்தை நாங்கள் மனதில் வைத்துக்கொண்டு மேலும் சில வசனங்களை இந்த நாளில் நாங்கள் பார்த்து கொள்ளப் போகிறோம். இந்த வருடத்துக்கான வாக்குத்தத்த வசனங்கள் 3 கொடுக்கப்பட்டன நமது சபைக்கென்று. அதிலே ஒரு வசனம் ஏசாயா 46:10. ஏசாயா 46:10. ஏசாயா 46:10. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அது முதல் பாகம் சொல்லுகிறது, அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன். இது தேவனால் மட்டுமே செய்யக்கூடிய சாத்தியமான ஒன்று. எதிர்காலத்தை அறிந்தவர் தேவன் மட்டும்தான். மற்ற எல்லாருக்கும் கடந்த காலம் தெரியும், ஆனால் தேவனுக்கு மட்டும்தான் எதிர்காலம் தெரியும். ஆகவே அந்தத்தில் உள்ளவைகள், முடிவில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு ஆரம்பத்திலிருந்தே அவர் அறிவிக்கின்றார். இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறவராயிருக்கிறார். இப்படியாக பரிசுத்த வேதாகமத்திலே தேவன் பல விடயங்கள் செய்யப்படுவதற்கு முன்பதாகவே அவற்றை அறிவித்திருக்கிறார். ஒரு காரியம் நிகழ்வதற்கு முன்பதாகவே அவற்றை தேவன் அறிவித்திருக்கிறார். அவற்றுக்கு நாங்கள் தீர்க்க தரிசனங்கள் என்று பெயர் வைத்திருக்கிறோம். அவற்றில் சில நிறைவேற இருக்கின்றன, இன்னும் சில நிறைவேற இருக்கின்றன. அப்படி தேவன் அறிவித்த ஒரு விடயத்தை இன்று நாங்கள் பார்த்து கொள்ளப் போகிறோம். இன்னும் ஆரம்பத்திலிருந்தே முடிவில் இப்படி இருக்க போகிறது என்று தேவன் அறிவித்த ஒரு விடயத்தை இன்று நாளில் நாங்கள் பார்த்து கொள்ளப் போகிறோம். அதற்காக மறுபடியும் நாங்கள் எங்கள் வேத ஆகமங்களிலே ரோமர் என்ற புத்தகம், ரோமருக்கு எழுதின புத்தகம், நிருபம் அல்லது கடிதம், அது புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. 8வது அதிகாரத்திலே நாங்கள் ஒரு 3 வசனங்களை வாசிப்போம். ரோமர் 8வது அதிகாரத்திலே 28வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ரோமர் 8வது அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது கவனமாக செவி கொடுத்து கொள்ளுங்கள். கவனியுங்கள், ஒவ்வொரு சொல்லையாக கவனியுங்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, அப்போ தேவன் தீர்மானித்து வைத்திருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அவருடைய தீர்மானத்தின்படி அவர் முடிவெடுத்து, அவர் தீர்மானித்து, அவர் அழைத்திருக்கிறார். அப்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்கள். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பொதுவாக நாங்கள் பேச்சு வழக்கிலே சொல்வதுண்டு, எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே என்று. ஆனால் அது எல்லா நேரத்திலும் பொருந்துவதில்லை. ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம், ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். ஆகவே அடிக்கடி நாம் சொல்வது, பேச்சு வழக்கில் நாம் பயன்படுத்துவதுண்டு, எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே என்று. ஆனால் பரிசுத்த வேதாகம் மிக தெளிவாக அங்கே சொல்லுகிறது, எல்லாம் நன்மைக்கே என்பது எல்லாருக்கும் பொதுவானது அல்ல. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. தேவன் எல்லாரிடத்திலும் அன்பு கூறுகிறார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினார். ஆகிய தேவன் உலகத்தில் இருக்க எல்லார் மீதும் அன்பாக இருக்கிறார், அதில் எந்த மாற்றமும் அல்ல. ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் நிபந்தனை, எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடப்பது யாருக்கு? தேவன் மீது அன்பு செலுத்துபவர்களுக்கு, தேவன் அன்பு கூறுகிறவர்களுக்கு அல்ல, தேவன் மீது அன்பு கொள்ளுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கொள்ளுகிறவர்களுக்கு. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. காரணம் என்ன? தேவனிடத்தில் அன்பு கூறாதவர்களுக்கு, தேவனை நம்பாதவர்களுக்கு அவர்களுடைய முடிவு அவ்வளவு நல்லதல்ல. அவர்களுடைய முடிவு அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே நல்லவன் என்று ஒருவனும் இல்லை. நாங்கள் ஒருவரோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவரை விட இவர் நல்லவர், இவரை விட அவர் நல்லவர் என்று சொல்லலாம். ஆனால் பொதுவாக நம்ம எல்லாருக்கும் மேலாக நின்று தேவன் நம்மை பார்க்கும் பொழுது நம்மில் எவருமே நல்லவர்கள் அல்ல என்று தான் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய பார்வையில் நல்லவன் கெட்டவன் என்று இல்லை, எல்லாருமே பாவிகள். ஆக எல்லாருக்கும் ஒரே விதமான நோய் வந்திருந்தால், எல்லாருக்கும் ஒரே ஒரு மருந்து தான் அந்த நோய்க்கான தீர்வு என்று சொன்னால், அந்த மருந்தை பெற்றுக்கொள்பவர்கள் குணமடைகிறார்கள், பெற்றுக்கொள்ளாதவர்கள் மரணித்து போகிறார்கள். அதே போல தான் எல்லாரும் பாவிகள் என்று சொன்னால் எல்லாருக்கும் மன்னிப்பு தேவை. ஆனால் எவர்களெல்லாம் மன்னிப்பை வேண்டும் என்று கேட்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் மன்னிப்பு கிடைக்கிறது. மன்னிப்பு வேண்டாம், நான் என்னுடைய இஷ்டப்படி வாழ்வேன் என்று இருக்கிறவர்களுக்கு அந்த மன்னிப்பு கிடைப்பதில்லை. ஆகவே நம்முடைய பாவத்துக்கான மன்னிப்பு தேவனிடத்தில் இருக்கிறது. அந்த மன்னிப்பை தேவன் கொண்டவராயிருக்கிறார். ஆனால் அவர் எல்லாரிடத்திலும் அன்பு கூர்ந்தாலும் நாம் அவரை நம்பி அவரிடத்தில் சென்று, ஆண்டவரே நான் பாவம் செய்திருக்கிறேன், எனக்கு மன்னிப்பு வேண்டும் என்று நான் கேட்கும் பொழுது மட்டும்தான்
அவர் அந்த மன்னிப்பை எனக்கு தருகிறார். அந்த மன்னிப்பை எனக்கு தருவது அவர் எனக்கு இலவசமாக தருகிறார். ஆனால் அதற்கான விலையை அவர் கொடுத்திருக்கிறார். அதை அவர் தேவன் எனக்கு இலவசமாய் கொடுத்தாலும் அந்த மன்னிப்பை அதற்கான விலையை அவர் கொடுத்திருக்கிறார். ஆரம்பத்திலிருந்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், ஆரம்பத்துக்கு முதலாக இருந்து இருக்கின்ற அந்த தேவன், எது ஒன்றும் உருவாவதற்கு முன்பாக இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கிய அந்த தேவன் எதற்காக என்னை போல ஒரு மனிதனாக இந்த பூமியிலே ஒரு சிறு பாலகனாக பிறக்க வேண்டும்? எதற்காக அந்த சிலுவையிலே இரத்தம் சொட்ட இறக்க வேண்டும்? எதற்காக அவர் அத்தனை பாடுகள் பட வேண்டும்? அது அத்தனையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் நாம் செய்த பாவத்தின் தண்டனைக்காக. ஆக நமக்கு அந்த மன்னிப்பை கொடுப்பதற்காக தேவன் அந்த விலைக்கிரயத்தை கொடுக்க வேண்டியதாயிருந்தது. தேவன் வெறுமனே சரி நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் போ என்று எந்த தண்டனையும் இல்லாமல் மன்னித்து விட்டால் தேவனில் எந்த நீதியும் இல்லை. தேவன் அநீதியுள்ளவராகின்றார். ஒரு குற்றம் நடந்திருக்கும் நேரத்திலே குற்றத்துக்கு தண்டனை கொடுக்காமல் மன்னித்து விட்டால் அவர் நீதியுள்ள ராஜா அல்ல. ஆகைய தேவனால் அப்படி வெறுமனே இலவசமாய் மன்னித்து அனுப்பிவிட முடியாது. ஒரு குற்றம் நடந்திருக்கிறது, பாவம் நடந்திருக்கிறது, அதுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அந்த தண்டனை நமக்கு கிடைக்குமா இருந்தால் நாம் நரகத்தில் சென்று முடிவடைய வேண்டும். நாம் அந்த நரகத்தில் சென்று முடிவடைவதை தேவன் விரும்பாத பட்சத்திலே தான், நாம் அந்த அழிவை அடையக்கூடாது என்று அவருடைய அன்பு கூறிய பட்சத்தினால்தான் அவர் என்னுடைய தண்டனையை, உங்களுடைய தண்டனையை எனக்கு பதிலாக என் சார்பாக உங்கள் சார்பாக பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்து அத்தனை பாடுகள் பட்டு சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்று உயிருள்ளவராய் அந்த மன்னிப்பை தன்னிடம் கொண்டவராய் இருக்கின்றார். ஆக இப்பொழுது அவருக்கு மன்னிக்கக்கூடியதாக இருப்பதற்கு காரணம் என்னுடைய பாவத்துக்குரிய தண்டனையை அவர் செலுத்தி முடித்தபடியினார். இப்பொழுது அவரால் சொல்ல முடியும், எனக்கு பதிலாக என்னுடைய தண்டனையை அவர் செலுத்தி முடித்து விட்டார், ஆக இப்பொழுது அவருக்கு என்னை மன்னிக்க முடியும். ஆக தேவனுடைய நீதி என்பதும் தேவனுடைய அன்பு என்பதும் அங்கு இரண்டுமே சமமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நீதி பாவத்துக்குரிய தண்டனையை கொடுத்திருக்கிறது, தேவனுடைய அன்பு அந்த தண்டனை நமக்கு வராமல் காத்திருக்கிறது. ஸோ இப்படியாக தேவன் நமக்கான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இதை விசுவாசித்து இதை நம்பி தேவனிடத்தில் சென்று ஆண்டவரே நீ மன்னித்துக் கொள்ளுங்கள், எனக்கு மன்னிப்பு தேவை, நான் பாவம் செய்திருக்கிறேன் என்று சொல்லுபவர்களுக்கு தான் அந்த மன்னிப்பு கிடைக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இங்கே சொல்லப்படுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். தேவனை நம்பி அவர் எனக்காகத்தான் இறந்தார் என்பதை நம்பினால்தான் அவர் என் மீது வைத்திருக்கிற அந்த அன்பை என்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அவருடைய அன்பை நான் உணர்ந்து கொள்ளும் பொழுது தான் அதுக்கு பதிலாக நான் அவர் மீது அன்பு கொள்ள முடியும். அப்படி நான் தேவன் மீது அன்பு கொள்ளும் பொழுது அவருடைய அந்த மன்னிப்பை அவர் எனக்கு தருகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் முடிவு ஒளிமயமானதாக இருக்கிறது. அப்படி அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாத யாவருக்கும் முடிவு இருண்டதாக இருக்கிறது. அவர்கள் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாத காரணத்தினாலே அவர்கள் யாவரும் அவர்களுக்குரிய தண்டனையை அவர்களே அனுபவிக்க வேண்டியதாகிறது. அவர்கள் நரகத்துக்கு போக வேண்டிய தேவை ஏற்படுகிறது. ஆகவே எல்லாருக்கும் எல்லாம் நன்மையாக முடிகிறது என்று, எல்லாம் நன்மைக்கே என்று நாம் சொல்லிவிட முடியாது. தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனை நம்பி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் மட்டுமே எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிற, எல்லாம் நன்மையாக நடப்பதல்ல, எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக கடைசியில் வந்து சேரும் பொழுது அது அவர்களுக்கு நன்மையாக முடிகிறது. தொடர்ந்து 29ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் ஆரம்பத்திலிருந்து தீர்மானத்தின் விடயம் இதுதான். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு அறிவிக்கிறேன் என்று சொன்ன தேவன் இதைத்தான் தீர்மானித்திருக்கிறார். பாருங்கள் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ, முன்னதாக சில பேரை அவர் அறிந்திருக்கிறார். உலகத்தை படைப்பதற்கு முன்பதாக பரிசுத்த வேதாகம் தெளிவாக சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்பதாக சிலரை தேவன் அறிந்திருக்கிறார். முன் அறிதல் என்றால் அதுதான், முன்னதாகவே அவர் அறிந்து வைத்திருக்கிறார். எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அவர்களை அவர் செலக்ட் பண்ணது, அவர்களை தெரிந்தெடுத்ததற்கு காரணம் இயேசு கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு. ஆகவே நமக்காக தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உலகத்தை படைப்பதற்கு முன்பதாக இருந்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவன் எவர்களெல்லாம் அழைக்கிறாரோ, எவர்களெல்லாம் முன்னறிந்திருக்கிறாரோ,
அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் யாவரும் அவருடைய குமாரன், அது இயேசு கிறிஸ்துவ சாயலுக்கு ஏற்ற விதமாய் மாற வேண்டும் என்பது அவருடைய தீர்மானமாயிருக்கிறது. 30ஆம் வசனம் பாருங்கள். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். குறித்த நேரம் வரும் பொழுது, உலக தோற்றத்துக்கு முன்பதாக இவர்கள் என்னிடத்தில் வர வேண்டும் என்று முன்னறிந்திருந்த அந்த தேவன், இவர்கள் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஏற்றவர்களாய் மாற வேண்டும் என்று முன் குறித்து வைத்திருந்த அந்த தேவன், நமக்கான நேரம் வரும் பொழுது, நம்முடைய காலத்திலே நாம் பிறந்து நாம் சுயநினைவு அடையும் வயதை எட்டும் பொழுது, நமக்கு நினைவு திரும்பும் பொழுது, நமக்கான காலம் வரும் பொழுது அவர்களை அவர் அழைக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். நான் முதலில் சொன்னேன், நாங்கள் எல்லாரும் பாவிகள் என்று சொல்லி, ஆனால் தேவன் எங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் நாங்கள் ஒருபோதும் பாவம் செய்யாதவர்கள் என்று தேவன் எங்களை கணக்கெடுக்கிறார். காரணம், அவர் நமக்கு கொடுக்கின்ற அந்த மன்னிப்பு. அவர் நமக்கு கொடுக்கிற அந்த மன்னிப்பின் காரணமாக, அவர் நமக்கு கொடுத்த மன்னிப்பு அவ்வளவு பெரிதானதாக இருக்கிறது. அதன் பிறகு நம்மை பார்க்கும் பொழுதெல்லாம் நாம் ஒருபோதும் பாவம் செய்யாதவர்களாகத்தான் தேவன் நம்மை கருதுகிறார். பொதுவாக நாம் யாரையாவது மன்னிப்போம் இருந்தால் பொதுவாக நாம் சொல்லுவது என்ன? நான் அவரை மன்னிச்சிட்டேன் ஆனால் மறக்க மாட்டேன். பொதுவாக நாம் சொல்லுவது அதுதான், நான் மன்னிச்சிட்டேன் ஆனால் மறக்க மாட்டேன். ஆனால் தேவன் அப்படி அல்ல. தேவன் மன்னித்தால் அவருடைய மன்னிப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், அதற்கு பிறகு தேவன் நம்மை பார்க்கும் பொழுது நம்மை பார்ப்பது நாம் ஒருபோதும் பாவம் செய்யாதவர்கள் போலத்தான் தேவன் பார்க்கிறார். அதுதான் அந்த நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதனுடைய அர்த்தம். நாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்ததுக்கு பிறகும் கூட நாம் பாவம் செய்வதுண்டு. அந்த பாவத்தையும் அவர் மன்னிக்கின்றார். அதை குறித்து நான் தொடர்ந்து பிறகு பேசுகிறேன். நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அது எதிர்காலத்தில் நடக்கிற ஒரு செயல். மகிமைப்படுத்தப்படுவது எதிர்காலத்தில் நடக்கப் போவதொன்று. ஆனால் இங்கே ஒரு இலக்கண பிழை இருப்பது போல தோன்றுகிறது. ஒரு வலு, கால வலு இருக்கிறது. என்ன, மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று நிகழ்காலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், அது எதிர்காலத்தில் நடக்கும் ஒன்றாக இருந்தாலும் நிகழ்காலத்தில் எழுதப்பட்டிருப்பது காரணம், தேவனுக்கு எல்லாமே நிகழ்காலத்தில் நடப்பது போல தான் இருக்குது. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்க, எதிர்காலத்தில் நடக்கப் போவதும் தேவன் அறிந்திருக்கிறார். அதுதான் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதல் அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் வாசித்த வசனம் சொல்லுகிறது ஏசாயா 46:10. ஆகவே நம்மை மகிமைப்படுத்தி இருப்பது கூட தேவனுடைய சிந்தையிலே அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆகவே தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருப்பது, நாம் தேவனிடத்தில் வந்திருப்பதினாலே தேவன் நம் மீது கொண்டிருக்கிற திட்டம், தீர்மானம் இப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆக இது வெறுமனே ஒரு பொதுவாக கிறிஸ்தவர்கள் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டு, அவர்கள் மதம் மாற்றுகிறார்கள் என்பது. நாம் மதம் மாற்றுவது அல்ல, இதுதான் உண்மை. இந்த உண்மை இதிலே மட்டும்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் மட்டும்தான் இந்த உண்மை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த உண்மையை சொல்லியிருக்கிறார். அவரால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஆகவே இது ஒன்று தான் தீர்வு என்றால், இது ஒன்று தான் மருந்தென்றால், அதை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருந்தால் நாம் சுயநலவாதிகளாக இருப்போம். நாம் மற்றவர்களுக்கு இதை கொடுக்காதிருந்தால் நாம் எல்லாரிலும் மிக மோசமான குணம் படைத்தவர்களாக இருப்போம். மற்றவர்கள் அழிவுக்கு போவதை பார்த்து நாம் சந்தோஷப்படுகிறவர்களாக இருப்போம். அப்படி செய்ய முடியாது. நமக்கு தேவனுடைய அன்பை பெற்ற நாம், அந்த அன்பு நமக்குள்ளே கிரியை செய்கிறது. ரோமர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல் 5வது அதிகாரத்தில் அந்த தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் பெற்ற அந்த இன்பம் வையகமும் பிற என்று சொல்லி தான் நாங்கள் தேவன் எங்களுக்கு கொடுத்த அந்த அன்பை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த மன்னிப்பை, அதைத்தான் நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கின்றோம். அப்படி அறிவிக்கும் பொழுது தான் தேவன் பூர்வத்திலே முன்னறிந்தவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அதை ஒருவன் கேள்விப்படும் பொழுது தான் அதை அவன் ஏற்றுக்கொள்கிறான். அவன் கேள்விப்படாவிட்டால் எப்படி ஏற்றுக்கொள்வான்? இப்படி ஒன்று இருக்கிறது என்றே தெரியாவிட்டால் எப்படி அவன் நம்புவான்? ஆகவே அதைத்தான் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆக இன்று நான் உங்களுக்கு சொல்வது தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பிறந்ததுக்கு காரணம் அதுதான். அவர் பூர்வ காலம் முதல் இது ஒன்றும் படைக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்து இருக்கும் தேவன். ஆனால் இந்த பூமியில் அவர் பிறந்ததுக்கு காரணம் நம்முடைய பாவத்துக்குரிய தண்டனையை செலுத்தி முடிப்பதற்காக. எந்த பாவமும் செய்யாதவராக இந்த பூமியிலே வாழ்ந்து, பாவமே இல்லாதவர் பிறந்து பாவமே செய்யாமல் வாழ்ந்து
நம்முடைய பாவத்துக்குரிய தண்டனை சிலுவையிலே ஏற்று மரணித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்று உயிருள்ளவராய் நமக்கு மன்னிப்பை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும், அவரிடம் மட்டும்தான் இருக்கிறது. ஆக இப்படியாக தேவன் ஒரு தீர்மானத்தை பண்ணி வைத்திருக்கிறார். ஆக பூர்வ காலம் முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை அறிவிக்கிறார். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு அறிவிக்கிற தேவன் நமக்காக இப்படி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆக யாராவது இதுவரை இயேசு கிறிஸ்துவத்தில் வந்து உங்களுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாவிட்டால் இன்றே நீங்கள் தாமதம் பண்ணாமல் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த மன்னிப்பு பெறாத அனைவருக்கும் அவருடைய எதிர்காலம் அழிவில் போய் முடிய போகிறது. ஆனால் தேவன் கொடுக்கின்ற அந்த இலவசமான இந்த மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோமாக இருந்தால் தேவன் நம்மை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். நமக்காக அவர் ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை திட்டமிட்டு வைத்திருக்கிறார். இன்னும் வேதாகமம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் புத்தகத்திலே அவர் நமக்காக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனிதனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை என்று. அப்படிப்பட்ட மேன்மையானவற்றை தேவன் நமக்காக தேவனிடத்தில் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனிடத்தில் திரும்புகிறவர்கள், தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதை நீங்கள் யாரும் தவற விட்டு விட வேண்டாம். இதுவரை சொன்னதெல்லாம் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது பிறகு நம்முடைய வாழ்க்கை மிக ஒளிமயமானதாக வாழப்போகிறோம், இந்த பூமியில் இந்த பிரச்சனை இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் வாழப்போகிறோம் என்ற எண்ணம் தோன்றலாம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் எப்பொழுதெல்லாம் இது விசுவாசத்தை பற்றி பேசுகிறதோ, இயேசு கிறிஸ்துனுடைய சீஷனாவதை பற்றி பேசுகிறதோ, இயேசு கிறிஸ்துக்குள் வாழ்வதை பற்றி பேசுகிறதோ, அப்பொழுதெல்லாம் பாடு என்பதையும் சேர்த்து தான் பேசுகிறது. கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாக இருக்கிறதுக்கு மட்டுமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த கிறிஸ்தவம் என்பதற்கும் அல்லது கிறிஸ்தவனாய் வாழ்வது என்பதும் இந்த பாடுபடுதல் என்பதும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் வாழும் காலத்திலே ஒரு கிறிஸ்தவனுக்கு பாடுகள் எல்லா பக்கத்திலும் வந்து வரும். பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக பண கஷ்டம், குடும்ப கஷ்டம், எல்லா பிரச்சனைகளும் வரக்கூடும். அதையும் தாண்டி ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதனால் மட்டுமே வரக்கூடிய பிரச்சனைகளும் அவனுக்கு இருக்கின்றன. அவனுக்கு இந்த உலகத்தில் மற்ற எல்லா காரியங்கள் இருந்தாலும் கூட ஒருவன் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதினால் மட்டுமே, கிறிஸ்துவை பின்பற்றி போவதனால் மட்டுமே வருகிற பிரச்சனைகளும் அவனுக்கு இருக்கின்றன. அப்படிப்பட்ட பாடுகள் நிச்சயம் வரத்தான் வேண்டும். அதுதான் ஒரு கிறிஸ்தவனை உண்மையான கிறிஸ்தவனா இல்லையா என்று எடுத்து காட்டுகிற ஒரு குறியீடாக இருக்கிறது. சிலர் வெவ்வேறு காரணங்களுக்காக கிறிஸ்துவனிடத்தில் வருகிறார்கள். ஆனால் உண்மையாக கிறிஸ்துவை ருசி பார்த்தவர்கள் மட்டும்தான் அந்த துன்பத்தின் நேரத்தில் பாடுகளின் மத்தியில் நிலைத்திருக்கிறவர்கள். மற்றவர்கள், அந்த விதைப்பவன் ஊமை தெரிந்தவர்களுக்கு தெரியும், அதில் சொல்லப்படுகிறது, உலகத்தின் மயக்கமும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும், உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் பாடுகளும் வரும் பொழுது அவர்கள் விட்டு போகிற முட்புதர்களிலே விதைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அல்ல என்று சொன்னால் கட்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாய் சிறிது காலம் துளிர் விடுகிறார்கள், வெயில் ஏறின பொழுதோ கருகி போகிறார்கள். அப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையாக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே உண்மையான மனம் திரும்புதலுடன் வந்தவர்கள், உண்மையாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், உண்மையாக அவருடைய அன்பை ருசி பார்த்தவர்கள் நிலைத்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு 2 முக்கியமான ஒரு வசனங்களை நான் காட்ட விரும்புகிறேன். யோவான் 10வது அதிகாரத்திலே நமக்கு தேவன் கொடுத்திருக்கின்ற இந்த மன்னிப்பு, தேவனிடத்தில் நாம் தேவனிடத்தில் வந்த பிறகு நமக்கு தேவன் கொடுக்கின்ற இந்த பாதுகாப்பு எப்படிப்பட்டது என்று பாருங்கள். யோவான் 10வது அதிகாரத்திலே 28வது வசனம். யோவான் 10வது அதிகாரத்திலே 28வது வசனம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறார்களோ, தேவனிடத்தில் வருகிறார்களோ, அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் இறப்பதில்லை, அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறார்கள், என்றென்றும் இயேசு கிறிஸ்துவோடு வாழப்போகிறார்கள். நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. இயேசு கிறிஸ்துடைய கையிலே தான் நாம் இருக்கின்றோம். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது என்று கொலோசியர் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது 3வது அதிகாரத்திலே. நம்முடைய ஜீவன்
கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று தான் சொல்லப்படும். தேவனுடைய கரத்துக்குள்ளே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அவைகளை என் கையிலிருந்து ஒருவனும் பறித்துக் கொள்வதில்லை. ஆகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த புது வாழ்வுக்கு நாம் பொதுவாக பயன்படுத்தும் சொல்லொன்று இரட்சிப்பு என்று நாம் பயன்படுத்துவோம். நாம் இயேசு கிறிஸ்துவினில் வந்து நான் பாவி என்று அறிந்த பிறகு இயேசுவே என்னை மன்னியும் என்று கேட்கும் பொழுது நமக்குள்ளே ஏற்படுகிற அந்த மாற்றத்திற்கு நாம் இரட்சிப்பு என்று பெயர் சொல்லுகிறோம். அப்படி இரட்சிக்கப்பட்ட நாம், தேவன் கொடுக்கின்ற இந்த இரட்சிப்பை பெற்ற நாம், நம்மை ஒருவராலும் பறித்து கொள்ள முடியாது. தேவனை விட்டு யாராலும் பறித்து கொள்ள முடியாது. பாருங்கள், 29வது வசனம் மேலும் சொல்லுகிறது, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய பிதாவாகிய தேவன் என்னிலும் எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவராலும் கூடாது. ஆகவே இரட்டிப்பான பாதுகாப்பு இருக்கிறது. அந்த ரட்சிக்கப்பட்ட ஒருவனுக்கு இரட்டிப்பான பாதுகாப்பு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய கைக்குள்ளே இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவினுடைய கை பிதாவின் கைக்குள்ளே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் கையை விட்டு யாராலும் எங்களை பறித்துக்கொள்ள முடியாது. பிதாவின் கையை விட்டு யாராலும் பறித்துக்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு நிரந்தரமான தீர்வைத்தான் தேவன் உலகத்தோற்றத்துக்கு முன்பதாகவே நமக்காக தீர்மானித்து வைத்திருக்கிறார். வெறுமனே இது ஒரு நேர மாற்றம் அல்ல, இது தற்காலிக தீர்வு அல்ல. இது ஒரு நிரந்தரமான நித்தியமான ஒரு தீர்மானத்தை தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். யாராலும் பறித்து கொள்ள முடியாது. ஆனால் பறித்து கொள்ள முடியாது என்று சொல்லும் பொழுதே நாம் கவனிக்க வேண்டும், பறித்து கொள்ள முயற்சி செய்பவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பறித்து கொள்ள முயற்சி செய்கிறவர்கள் இருப்பார்கள், ஆனால் நாம் திடமாய் இருக்க வேண்டும், யாராலும் பறித்து கொள்ள முடியாது என்று. மறுபடியும் நாங்கள் ரோமர் 8வது அதிகாரத்துக்கு வருவோம். ரோமர் 8வது அதிகாரத்திலே 36வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ரோமர் 8வது அதிகாரத்திலே 36வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆகவே பறிக்கவும் முடியாது, பிரிக்கவும் முடியாது. தேவனுடைய கையிலிருந்து நம்மை யாராலும் பறித்து கொள்ளவும் முடியாது. தேவனுடைய அன்பை விட்டு யாராலும் நம்மை பிரிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிரந்தர பாதுகாப்பை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இதை தேவன் எப்பொழுது தீர்மானித்தார்? உலகத்தை படைப்புக்கு முன்பதாக. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு அறிவிக்கிற தேவன், இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதல் அறிவிக்கிற தேவன் நமக்காக இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆக இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை தேவன் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இது எல்லாவற்றுக்கும் முதல் படி நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், நம்முடைய பாவத்துக்குரிய தண்டனை செலுத்தப்பட வேண்டும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். எபிரேயர் புத்தகத்திலே 2வது அதிகாரம், எபிரேயர் புத்தகத்திலே 2வது அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 2:15. ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்க அப்படியானால். இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதற்கு காரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்க அப்படி வந்தார். எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து இல்லாத ஒருவனுக்கு அந்த மரண பயம் இருக்கத்தான் செய்யும். வாழும் காலத்தில் எனக்கு பயமில்லை பயமில்லை என்று சொன்னாலும் சாகும் தருவாயிலே அவர்கள் பயப்படுவது நிச்சயம். ஏனால்
இயேசு கிறிஸ்து இல்லாமல், இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற அந்த மன்னிப்பு இல்லாமல் ஒருவன் சாவை நோக்கி போவான், சாவுக்குள் மரணத்துக்குள் போவானா இருந்தால் அவனுடைய எதிர்காலம் இருண்டதாய் அழிவுள்ளதாய் இருக்க போகிறது. எவனெல்லாம் இயேசு கிறிஸ்து தரும் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டாம், நான் என்னுடைய இஷ்டப்படி வாழ்வேன் என்று வாழ்கிறானோ அவனுடைய முடிவு அழிவுள்ளதாய் இருண்டதாய் இருக்கிறது. அவர்கள் நித்திய மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அதிலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு அந்த மரண பயம் இல்லை. ஏன்? நாம் சாகும் பொழுது நமக்கு தெரியும், நான் இயேசு கிறிஸ்து இருக்கும் இடத்துக்கு போய் பரிசுத்த வேதாந்தத்தில் நாங்கள் பல உதாரணங்களை பார்க்கிறோம். குறிப்பாக ஸ்தேவான் பார்க்கிறோம். சாகும் தருவாயில் சொல்லுகிறான், இதோ இயேசு தேவனுடைய வலது பாரசத்தில் எழுந்து நிற்கிறதை நான் காண்கிறேன், பிதாவே உம்முடைய கரங்களிலே என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று அவன் சத்தமிட்டு, பிதாவே எனக்கு கல்லெறிகிறவர்களை மன்னியும் என்று தைரியமாக சொல்லிவிட்டு அவன் இறந்து போனான். அப்படிப்பட்ட ஒரு மரண பயம் இல்லாத ஒரு தைரியத்தை தேவன் நமக்கு தருகிறார். காரணம், அந்த மரணத்தை வென்ற இயேசு கிறிஸ்து உயிரோடு என்று இருக்கிறார். அவரால் எங்களுக்கு அந்த மன்னிப்பை கொடுக்க முடியும், மரண பயத்தை நீட்டு எங்களை நீக்க முடியும். ஆக இந்த உலகத்தில் தேவன் நமக்கு அந்த மன்னிப்பை கொடுக்கிறார். நாம் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை நாம் ரட்சிப்படைகிறோம். அந்த ரட்சிப்பின் பிறகு இந்த உலகத்திலே நமக்கு பாடுகள் வருகின்றன. நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்பாதவை நடைபெறுகின்றன, நாம் எதிர்பாராதவை நடைபெறுகின்றன. அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும், தேவனுடைய கரத்தை விட்டு எங்களால் யாரும் பறிக்க முடியாது, தேவனுடைய அன்பை விட்டு யாராலும் எங்களை பிரிக்க முடியாது. இப்பொழுது நாம் ஆரம்பத்தில் வாசித்த அந்த 1 பேதுரு 5வது அதிகாரத்துக்கு திரும்ப போவோம். ஆரம்பத்தில் வாசித்த அந்த வசனம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது 11வது வசனங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற, நான் ஏற்கனவே ரோமர் புத்தகத்தை விளக்கப்படுத்தியது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு என்று தான் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி அழைத்திருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறார். அந்த பாடு இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு. இந்த உலகத்திலே கிறிஸ்தவனா இருப்பதினாலேயே வருகிற பாடுகள் சில இருக்கின்றன. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை, இந்த உலகத்திலே நாம் கிறிஸ்தவனா இருப்பதினால் நமக்கு வருகிற பாடுகளை அனுபவிக்கிற நம்மை அவர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஆக இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் முதலாவது தமிழ் சுவிசேஷ கூட்டத்திலே வந்திருக்கிற நாம் இந்த வருடம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன தான் நடந்தாலும் நாம் இதில் உறுதியாக இருப்போம். இந்த பாடுகள் கொஞ்ச காலம் வருகின்ற பாடுகள். இந்த கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நமக்கு தேவன் நித்திய மகிமையை நியமித்திருக்கிறார். அதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பான சாயல் ஆவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். அவர் எங்களை ஸ்திரப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆக இதை நாம் மனதில் கொண்டு இந்த வருடத்திலே எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழுவோம். இதுவரை யாராவது கிறிஸ்துவனிடத்தில் வராதவர்கள் இருப்பீர்களா இருந்தால் தயவு செய்து இயேசுவினிடத்தில் வந்து இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மன்னிப்பு எல்லாருக்கும் தேவை. இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த மதமாயிருந்தாலும், எந்த இனமாயிருந்தாலும், எந்த நிறமாயிருந்தாலும், என்ன மொழி பேசினாலும் எல்லாருக்கும் இந்த இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற இந்த மன்னிப்பு அவசியமாக இருக்கிறது. இந்த மன்னிப்பு இல்லாமல் மரணத்துக்குள் போக அனைவருக்கும் இருண்ட எதிர்காலமே இருக்கிறது, அழிவுள்ள எதிர்காலமே இருக்கிறது. ஆகவே இந்த தருணத்தை தவறவிடாதீர்கள். மரணம் நிச்சயம். எப்பொழுது மரணம் வரும் என்று தெரியாது, ஆனால் மரணம் நிச்சயம். ஆகவே இந்த மன்னிப்பை இன்றே பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து உங்கள் மீது அன்பாக இருக்கிறார். அவர் உங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார், உங்களுக்காக இறந்திருக்கிறார், உங்களுக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவரிடத்தில் வந்து உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு மன்னிப்பை தருகிறார். அவருடைய கரத்திலிருந்து உங்களை யாரும் பறித்து கொள்ள முடியாது. அவருடைய அன்பை விட்டு உங்களை யாரும் பிரிக்க முடியாது. நாங்கள் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நாம் அன்பான தேவனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய ஆலோசனைகள், உம்முடைய யோசனைகள் பெரியவை ஆண்டவரே. எங்களால் யோகிக்க கூடாத பல காரியங்களை நீர் லேசாய் செய்கிற தேவனாக இருக்கிறீர். ஆம் தேவனே,
உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறதவனாயிருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் இந்த நித்திய மரணத்தை அடையாதபடி எங்கள் மீது நீர் கொண்ட அன்பினாலே எங்கள் ஒவ்வொருடைய பாவத்துக்காகவும் அந்த பாவத்தின் தண்டனை செலுத்துவதற்காக ஒரே தேவனாகி நீர் இந்த பூமியிலே மனித உருவில் வந்து எங்களுடைய பாவத்தின் தண்டனை ஏற்று கல்வாரி சிலுவையில் மறித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்று அந்த மன்னிப்பை எங்களுக்கு தரக்கூடியவராக இருக்கிறபடியெல்லாம் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். இங்கு வந்திருக்கும் யாராவது இணைய வழியிலே கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராவது இதுவரை ஆண்டவரே உம்மிடத்தில் இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பார்களாக இருந்தால் தயவு செய்து ஆண்டவரே அவர்கள் இருதயத்தில் இலகுபடுத்தி ஆண்டவரே அவர்களுடைய பார்வை நிலையை உணர்ந்து உம்மிடத்தில் வந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கள். அவர்கள் உம்மிடத்தில் மன்னிப்பை கேட்கும் பொழுது தேவரே இந்த கிருபையினாலும் இந்த இரக்கத்தினாலும் அவர்களுக்கு அந்த மன்னிப்பை கொடுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஆயத்த பண்ணி இருக்கிறவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆண்டவரே, நீர் எங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறீர், மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, ஆகவே ஆண்டவரே, நீர் கொடுக்கிற இந்த மகத்தான ரட்சிப்பை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் யாராயிருந்தாலும் எவராயிருந்தாலும் அவருக்கு உடைய மன்னிப்பு தேவைப்படுகிறது. இந்த மன்னிப்பை இன்றே நீங்கள் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் இந்த கொஞ்ச காலம் பாடுகள் நம்மை நோக்கி வந்தாலும் உம்முடைய கரத்தை விட்டு எங்களை யாரும் பறிக்கவும் முடியாது, உமது அன்பை விட்டு யாராலும் எங்களை பிரிக்கவும் முடியாது. இதை நாங்கள் உறுதியாய் நம்பி இது மனதில் தைரியம் கொண்டு உமக்கு தொடர்ந்து உண்மையுள்ளவர்களாக இந்த பூமியிலே உம்மை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களாய் வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம். நீர் தாமே எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறவராய் இருக்கிறீர். உமக்கே என்றென்றுக்கும் எல்லா வல்லமையும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். எங்களுக்காக மரித்து உயிர்த்து இன்று ஜீவித்து கொண்டிருக்கிற வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.